सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। भागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। तं ऋत्विजः शक्रवधाभिसन्धितं विचक्ष्य दुष्प्रेक्ष्यमसह्यरंहसं निवारयामासुरहो महामते न युज्यते अत्र अन्यवधः प्रचोदितात् वयं मरुत्वन्तमिहार्थनाशनं वयामहे त्वच्छ्रवसा हतत्वशम् अयातयामोपहवैरनन्तरं प्रसह्य राजन् जुहवाम ते अहितम् इत्यामन्त्र्य क्रतुपतिं विदुर अस्य ऋत्विजः रुषा सृग्हस्तान् जुह्वतो अभ्येत्य स्वयंभूः प्रत्यषेधत न वध्यो भवताम् इन्द्रः यद्यज्ञो भगवत्तनुः यं जिघांसथ यज्ञेन यस्य इष्टाः तनवः सुराः। இந்த 19வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணுறார் பிருது மகாராஜா. அந்த யாகம் பண்ணும் பொழுது 99 யாகம் முடிக்கிறார். 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவி. அந்த இந்திர பதவி அடையிறதுக்கு முன்னாடி அந்த 99 வரைக்கும் அவன் பேசாத இருந்துட்டு இருப்பான் இந்திரன். இந்த 100வது வரும்பொழுது மாத்திரம் அவனுக்கு என்ன ஆயிடுறதுன்னு தெரியல. அப்பப்போ எதையோ ஒரு விக்னம் அதுக்கு உண்டாக்கிண்டே இருக்கான். அதில் குதிரையை தூக்கிண்டு போகிறான். குதிரையை தூக்கிண்டு போகும்பொழுது பல வேஷங்களை போட்டுண்டு குதிரையை தூக்கிண்டு போகிறான். அதுலேயும் நேர தன்னுடைய ரூபத்தில் வந்தாலாவது பரவாயில்லையே, அதில் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கலாமோ இல்லையோ, அதுவும் கிடையாது. பல வேஷங்களை எடுத்துண்டு அந்த குதிரையை திருடிண்டு போகும்பொழுது பிருத்துவனுடைய புள்ள போய் அதை இந்திரனை ஜெயிச்சு, அதாவது இந்திரனை ஜெயிச்சுங்கிறத விட பின்தொடர்ந்து போகும் பொழுது அப்போ இந்திரன் அந்த மாயாவி ரூபத்தை விட்டுட்டு குதிரையும் விட்டுட்டு ஓடிடுறாங்கிற. அப்போ இந்த பிள்ளை அந்த குதிரையை எடுத்துட்டு வரும்பொழுது விஜிதாஸ்வன்னு அவனுக்கு பேர் அதனால வர்றது. அந்த அஸ்வ குதிரையை விஜித வென்று அவன் எடுத்துட்டு வந்தான் திருப்பி அப்படிங்கிறதுனால அவனுக்கு விஜிதாஸ்வங்கிற ஒரு பேர் பிருத்துவனுடைய பிள்ளைக்கு. இந்த மாதிரி பல முறை அந்த இந்திரன் ட்ரை பண்ணுறான். அத்ரி மகர்ஷி தான் தோ போகிறான், இங்கே மாயாவி ரூபமாக எடுத்துட்டு இந்த வழியாக போகிறான், நீ அவனை போய் பிடி அப்படின்னு சொல்லி வழிகாமிக்கிறவரே அத்ரி தான். அதில் ஒவ்வொரு ரூபத்தை அவன் எடுத்துட்டு அந்த ரூபத்தை விடும் பொழுது அந்த ரூபம்தான் பாகண்ட ரூபங்கள்னு சொல்கிறோம். எப்படி வேதத்துக்கு மாறுபாடாக இருக்கக்கூடிய ரூபங்கள் என்னென்ன ரூபங்கள் அவன் எடுத்துட்டானோ அத்தனை ரூபங்களுமே ஒரு வேதத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ரித்விக்குகள்லாம் என்ன சொல்கிறான்னா, பிருது மகாராஜா போய் கொல்றதுக்காக தயாராக வில்லை ஏந்தி நிற்கும் பொழுது இல்லை இங்கே இந்த யாகத்தில் யாக பசுவை தவிர வேற ஒன்றை கொல்லக்கூடாது இந்த சமயத்தில். ஏன்னா அவர் தீட்சை எடுத்துட்டு இருக்கார் இல்லையா பிருது மகாராஜா இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணுறதுன்னுட்டும். அதனால் ரித்விக்குகள் என்ன சொல்கிறான்னா, இந்த யாகம் மூலியமாகவே அந்த இந்திரனை கூப்பிட்டு விடுறோம் நாங்கள். அந்த இந்திரனை இங்கே கூப்பிட்டோம்னா இங்கே யாகத்தில் அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவ ஆமந்திரணம் செய்யும் பொழுது அப்போ ஸ்வயம்பூஹு பிரத்யஷேதத ஸ்ருக்கஸ்தான கையில் அந்த ஸ்ருக்க வச்சுண்டு, ஸ்ருக்குங்கிறது அந்த யாகத்துக்கு உண்டான கரண்டி, அந்த கரண்டியை வச்சுட்டு அவன் நிற்கும் பொழுது யாகம் பண்ணணும்னுட்டும் ரித்விக்குகள்லாம். அப்போது ஸ்வயம்பூஹு பிரத்யஷேதத்தை பிரம்மா நேர தடுக்கிறார். ந வத்யா பவதாம் இந்திரஹா யத் யஜ்ஞா பகவத்தனு. இங்கே இந்திரன் கொல்லப்படக்கூடாது. ஏன்னா யாகம்ங்கிறது பகவானுடைய ஒரு தனு. எம் ஜிகாம்சத யஜ்ஞேன எஸ்ய இஷ்டாக தனவஹா சுராக. எந்த ஒரு இந்திரனை நீங்கள் கொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த அந்த இந்திரனே பகவானுடைய ஒரு சரீரம்தான், யஜ்ஞமும் அவருடைய சரீரம்தான். யாகத்தில் நீங்கள் போடணும்னு நினைக்கிற இந்திரனும் அவர் சரீரம்தான். அந்த இந்திரனால்
காப்பாற்றப்படுகின்ற தேவர்களும் அவருடைய சரீரம்தான். அதனால இந்த இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்திரனோட சக்கியம் பண்ணிக்கணுமே தவிர அவனை வந்து கொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, அந்த ரோல் அவன் ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்காக வந்திருக்கான் அவன். அதனால் இப்போ அவனோட சக்கியம் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து இங்கே ஆரம்பிக்கிறார். நவத்யோ பவதாம் இந்திரஹா யத் யஜ்ஞா பகவத்தனு யம் ஜிகாம்சத யஜ்ஞேன யஸ்ய இஷ்டாஹ தனவஹ சுராஹ ததிதம் பஷ்யத மஹத்தர்ம வியதிகரம் த்விஜாஹ இந்திரேண அனுஷ்டிதம் ராஜ்ஞா கர்ம ஏதத் விஜிகாம்சத ததிதம் பஷ்யத. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து பண்ணுறதை பாருங்கோ. ஏன்னா இது இவனோட சக்கியம் பண்ணுறது தான் பெட்டர். இல்லைன்னா என்னென்னலாம் இவன் வந்து மேலே வேறு வேறு விதமான ஒரு பாகண்ட ரூபத்தை அவன் சிருஷ்டி பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அதாவது வேத விருத்தமான ரூபங்களை இன்னும் மேலும் என்னென்ன சிருஷ்டி பண்ணுவான்னு தெரியாது. நக்ன ரக்தப்பட்டான்னுட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு போன தரம், ஜஸ்ட்டு ஒரு 2-3 சொன்னார், அவ்வளோதான். ஆனால் எவ்ரி ஃபார்ம் தட் ஹீ டேக்ஸ் அது முழுக்க வந்து வேதத்துக்கு விருத்தமாக இருக்குது. நீங்கள் இப்படியே இவனை வந்து விட்டேன்னா அவன் இன்னும் மேலும் மேலும் மாயாவி ரூபத்தை எடுத்துக்க போகிறான். அந்த ஒவ்வொரு ரூபமும் இன்னும் பலவிதமான ஃபார்ம்ஸாக மாறப்போகிறது, வேத விருத்தமான ஒரு ஃபார்ம்ஸாக மாறப்போகிறது. அதுக்கு இந்த ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்கையை பார்த்துட்டு மேலே போவோம், அப்போ புரியும் கான்டெக்ஸ்ட். அத்தஹ பலீயசா அனேன சக்கியமேவ கர்த்தவியம். இந்திரன் பலமானவன்னுங்கிறான். எஸ், இட் இஸ் ஈஸி. ஒரு க்ஷணத்தில் இந்திரனை கொண்டு வந்து அங்கே வந்து இப்போ யாகம் பண்ணி அவனை இது பண்ணிடலாம். பட் தி ஆர்டர் ஆஃப் த வேர்ல்டு இஸ் லாஸ்ட். அந்த இடத்துல இந்திரனுங்கிறவன் அந்த பொசிஷனில் இருந்தாகணும். அந்த பொசிஷனில் அவன் இருக்கிறதுனால இங்கே பிருத்து மகாராஜா 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டா அவர் எப்போ வேணாலும் இந்திர பதவிக்கு வந்து நீ கிளம்பு நான் வரேன் அப்படின்னுட்டு உட்காருவார். அப்போ தி ஆர்டர் வில் பி லாஸ்ட்டுங்கிறதுக்காக இந்திரனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த டிஎன்ஏலேயே இருக்குங்கிற மாதிரியும் அந்த மாதிரி அந்த இந்திர பதவியிலேயே அது உட்காந்துருக்கு. தட் ஹீ ஹேஸ் டு சேஃப்கார்ட் ஹிஸ் பொசிஷன் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறான். எவ்வளவு தூரம் அவனோட இதுலேருந்து நம்ம விலகி இருக்கோமோ அவ்வளவு தூரம் நல்லது அப்படிங்கிறதுக்காக இங்கே சொல்கிறார். பலியசா அனேன, இந்த இந்திரன் இப்பொழுதைக்கு அவன் வந்து ஒரு பலமாக இருக்கான். ஏன்னா மாயையை கையாண்டு அவன் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது. அதனுடைய விளைவுகள் வந்து நல்ல விளைவாக இருந்ததுன்னா பரவாயில்ல, பின்விளைவுகள் மோசமாக இருக்கிறதுனால அதை தடுக்கிறது தான் பெட்டர். அதனால் சக்கியமேவ கர்த்தவியம். அந்த இந்திரனோட நம்ம ஒரு நட்பு வச்சுக்கிறது தான் வசத்தி. அந்யதா இல்லையே எனில் பூயகா மறுபடியும் பாகண்டம் ஸ்ரக்ஷ்யதி இது ஆசையேனா. மறுபடியும் அவன் வந்து வேறு ஒரு ரூபத்தை அவன் செய்ய போகிறான், பாகண்டம். அதாவது இந்த ரூபம் வேத விருத்தமான ஒரு ரூபத்தை மறுபடியும் அவன் சிருஷ்டிக்க போகிறான். அந்த சிருஷ்டியை நம்ம தடுக்கணுமா இல்லையா? அதனால் ததிதம் இந்திரேண அனுஷ்டிதம், ததிதம் இந்திரேண அனுஷ்டிதம் மகத் தர்ம வியதிகரம் ஹே த்விஜாஹ பஷ்யத. இந்திரேண அனுஷ்டிதம் கர்ம ஏதத் விஜிகாம்சதா. சரி, ஸோ அதனால் இந்திரனால் செய்யப்பட்ட, இந்திரேண அனுஷ்டிதம், இந்திரனால் செய்யப்பட்ட ஒரு மகத்து இந்த இந்த இந்திரன் எப்படி இருக்கான்னா, முதல்ல அவனுக்கு அட்ஜெக்டிவ் போட்டுருணுமோ இல்லையோ, ஏதத் கர்ம விஜிகாம்சதா அதை முன்னாடி போட்டுக்கணும். ஏதத் கர்மாங்கிறது இந்த ராஜாவினுடைய ராஜ்ஞா அரசனான பிருத்துவனுடைய இந்த கர்மா விச் இஸ் அந்த 100வது அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்கே, அந்த காரியத்தை விஜிகாம்சதா விஹந்தும் இச்சதா. ஸோ அதை கொல்லணும்னு, அதை தடுக்கணும்னு, விக்னம் காரயித்தும் இச்சதா. அந்த விக்னங்கிற பதமே வீங்கிற உபசர்க்கம் ஹனுங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு. அதனுடைய ஒரு விஜிகாம்சதாங்கிறச்ச இச்சார்த்த சன்பிரத்தியத்தை கொண்டு வந்து தான் இந்த பதமே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு மேலே சத்ரு பிரத்தியத்தை போட்டிருக்கார். விஜிகாம்சதா இதுக்கு என்ன அர்த்தம்? விக்னத்தை செய்ய ஆசைப்படுகின்றவனான இந்திரன்னு அவனுக்கு அட்ஜெக்டிவாக போகுது. ஸோ என்ன, ராஜ்ஞா பிருத்துவனுடைய ஏதத் கர்ம, இந்த 100வது அஸ்வமேத யாகம் என்னும் கர்மாவை விஜிகாம்சதா தடுக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனான இந்திரேன இந்திரனால் அனுஷ்டிதம் செய்யப்பட்ட மகத் தர்ம வியதிகரம்.
இந்த பெரிய தர்மத்தை வியதிகரம்னா தாண்டுவது, அந்த விரோதம், தர்மத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரும் காரியமானது பஷ்யத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு தடவை தடுத்ததுக்கே பல ரூபங்கள் ஆயிருக்குன்னா இன்னும் மேலே மேலே நம்ம தடுத்தோம்னா அவன் இன்னும் அவனுடைய மாயையை வச்சுட்டு என்னென்னலாம் ரூபத்தை பண்ணுவானோ தெரியாது. ஸோ ஹே த்விஜாகா, பிராமணர்களே, ஈதம் மகத் தர்ம வியதிகரம் பஷ்யத, இந்த தர்மத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள். அது எப்படி இருக்குன்னா, ராஜ்ஞா விஜிகாம்சதா இந்திரேண ஏதத் கர்ம அனுஷ்டிதம். இது அரசனுடைய அஸ்வமேத யாகத்தை தடுக்கணும்னு ஆசைப்படுற அந்த இந்திரனால் செய்யப்பட்ட இந்த ஒரு பெரிய தர்மத்துக்கு மாறுதலான காரியத்தை பாருங்கள். ஸோ ததிதம் பஷ்யத மகத் தர்ம வியதிகரம் த்விஜாஹா இந்திரேணானுஷ்டிதம் ராஜ்ஞா கர்ம இத்தத் விஜிகாம்சதா. பிருது கீர்த்தேஹே பிருதோர் பூயாத் தர்ஹி ஏகோன சதக்ரதுஹு அலம் தே கிரதுபிஸ்விஷ்டைஹி யத் பவான் மோக்ஷ தர்மவித். பிருது கீர்த்தேஹே பிருதோஹோ தர்ஹி. அதனால் இப்போ என்ன ஆயிடுறதுன்னா, இதை தடுத்ததுனால இப்போ எனக்கு என்ன, தர்ஹி கிம் அத்திர யுக்தம் அப்படிங்கிறார். தர்மஸ்ய வியதிகரம் கர்ச்சே விபர்யம் பாக்கண்ட பதம். கிம் அத்திர யுக்தம் இத்தியதாக. சரி, இப்போ நான் என்ன பண்ணட்டும் கேட்போமோ இல்லையோ, இந்திரனால் பண்ணப்பட்ட இந்த காரியத்தை பாருங்கோ அப்படின்னா அவன் பண்ணான், ரைட்டு தான். இப்போ என்னுடைய வாட் இஸ் மை பிளைட் ஹியர் அப்படின்னு பிருது கேட்டார்னா அதுக்கு பதிலாக இங்கே இருக்கு ஏகோன சதக்ரதுஹு பூயாத். நீ 99 யாகங்கள் பண்ணவன் அப்படிங்கிற ஒரு புகழோட நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிருத்துவுக்கு சொல்றார். அப்படின்னு அந்த இவர்களுக்கு அட்ரஸ் பண்றார், பிராமணர்களுக்கு. ஹே த்விஜாஹா பிருத்தோஹோ, பிருத்துவிற்கு, பிருத்துவுக்கு முதல்ல எப்படி இருக்குது, பிருத்து கீர்த்தேஹே பிருத்தோஹோ. ஏற்கனவே அவர் தான் பூமியை சமீகரணம் பண்ணி வைன்யனுடைய ரூலில் அண்ட் வைன்யன் செத்து போனதுக்கு அப்புறம் என்னென்ன அட்டகாசம் நடந்ததோ அதெல்லாத்தையும் அடக்கி, பூமாதேவி தன்னுள்ள விதை எல்லாத்தையும் இழுத்துண்டப்போ அவளை கொண்டு கறந்து திருப்பியும் செழிப்பை கொண்டு இந்த நகரங்களாக புறங்களாக இது டவுன் பிளானிங் பண்ணி அப்படி பெரிய கீர்த்தி அடைஞ்சவன் இந்த பிருது. இதனால தான் அவனுக்கு பெரிய கீர்த்தி வரணுங்கிற அவசியம் இல்லையே. பிருது கீர்த்தேஹே பிருதோஹோ, பெரும் கீர்த்தியை உடையவனான அந்த பிருத்துவிற்கு தர்ஹி அப்பொழுதுன்னா இந்த இந்திரனோட பாரு, அவனை நீ கொல்லாத. இதனால் இப்போ என்ன ஆயிடும்னா, ஏற்கனவே கீர்த்தியோட இருக்கக்கூடிய பிருத்துவுக்கு ஏகோன சதக்ரதுஹு பூயாத். ஏக ஊன சதம், சதம் 100, ஏக ஊனம் 1 குறைவு. அந்த 100க்கு 1 குறைச்சலாக 99 கிரது யாகங்களை செய்தவனாக அவன் இருக்கட்டும். கிரதுஹு சஹா பூயாத், அல்லது கிரதுஹு இதி நாம பூயாத், அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஏகோன சதம், ஏகேன ஊனம் சதம் எஸ்மின் தாத்ருஷா கிரதுஹு, கிரது பிரயோகா பிருதோஹோ பூயாத். பிருத்துவிற்கு இந்த மாதிரி ஒரு யாகத்தின் பிரயோகமானது அவனுக்கு இருக்கட்டும். அதாவது அதோட போகிறோம் அவனுக்கு. அலம் தே கிரது. இப்போ த நெக்ஸ்ட் ஒன், இந்த லைன் பிராமணர்களை குறித்து சொல்கிறது. இந்த லைன் இப்போ பிருத்துவை குறித்து சொல்கிறது. அலம் தே கிரதுபிஹி ஸ்விஷ்டைஹி யத் பவான் மோக்ஷ தர்மவித். தே கிரதுபிஹி, தே நீ ஸ்விஷ்டைஹி கிரதுபிஹி, உன்னால் இதுவரையில் நன்கு செய்யப்பட்ட யாகங்கள். சு இஷ்டைஹி, இஷ்டம்னா யாகம், யஜு தாத்துவனுடைய தப்பிரத்தியம் இஷ்டம்ங்கிறது. ஸோ யாகம் செய்யப்பட்ட, நன்கு செய்யப்பட்ட கிரதுபிகி யாகங்களினால் அலம், அது போரும், யாகங்களே போதும். எது பவான் மோக்ஷ தர்மவிது, உனக்கு நீ மோக்ஷ தர்மத்தை அறிஞ்சவன் இல்லையா, உனக்கு மோக்ஷத்தினுடைய மார்க்கங்கள்னா தெரியும். நீ எதுக்கு இப்போ கர்ம மார்க்கத்தில் இறங்குற? இதுக்கு மேலே இதுவரைக்கும் நீ செஞ்ச யாகங்களும் கர்ம மார்க்கத்தில் இருந்தது போரும், இதுக்கு மேலே நீ மோக்ஷ தர்மத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிற. பிருது கீர்த்தேஹே பிருதோர் பூயாத் தர்ஹி ஏகோன சதக்ரதுஹு அலம் தே கிரதுபிஹி ஸ்விஷ்டைஹி யத் பவான், யத் யஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால பவான் தாங்கள் மோக்ஷ தர்மவிது,
அதனால ஸோ ததேவம் ரித்விஜா பிரதி உக்துவா பிருத்தும் பிரதி ஏவம் ஆக அலம் இதுங்கிறார். அதான் சொன்னேன், முதல் லைன் ரித்விக்குகளை குறித்து சொல்கிறது, ரெண்டாவது லைன் பிரம்மா வந்து பிருத்துவை குறித்து சொல்கிறார். அலம் தே கிருதுபிகி சுஷ்டைகி, நீ நன்கு இத்தனை நாள் நீ வந்து நன்ன யாகம் பண்ணி முடிச்சது போகிறோம், நீ மோட்ச தர்மம் மோட்ச மார்க்கம் தெரிஞ்சவன் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். நைவாத்மனே மகேந்திராய ரோஷம் ஆகர்த்தும் அர்ஹசி உபாவபிஹி பத்ரந்தே உத்தம ஸ்லோக விக்கிரகம். இட் இஸ் நாட் ரைட் ஆன் யுவர் பார்ட்டுங்கிற ஆத்மனாயே ஸ்ரீதர சுவாமி தான் அழகாக அதை வந்து நமக்கு அந்த க்ரக்ஸ் ஆஃப் த மேட்டரை க்ளீனாக கொடுத்துருவார். ஆத்மனா ஏவ ஆத்மனே மகேந்திராய ரோஷம் கர்த்தும் ந அர்ஹசி. ஆத்மனா ஏவ ஆத்மனே, தன்னைத்தானே தானாகவே தானே தன்னை சுட்டுக்கிறதுங்கிறது ஒன்று உண்டோ இல்லையோ, அந்த மாதிரினா ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுற நீ பிருத்துட்ட சொல்கிறார் பிரம்மா. ஆத்மனே தன்னிடத்திலேயே தன்னுடைய ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய மகேந்திராய மகேந்திரன் அதாவது இந்திரனிடத்தில் ரோஷத்தை கோபத்தை ஆகர்த்தும் ஏற்றுக்கொள்வதற்கு நைவ அர்ஹசி. இந்த நைவாவை பின்னாடி இந்த வர்போட சேர்த்துன்றணும். நாவை எப்பவுமே நமக்கு வந்து வர்போட சேர்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஆத்மனே மகேந்திராய தன்னுடைய ரூபமாகவே இருக்கும் அந்த இந்திரனிடத்தில் ரோஷம். ஸோ இந்திரனிடத்தில்னு நான் வந்து இல்மேல் கண்ணுன்னு 7ஆம் வேற்றுமை சொல்கிறேன் தமிழில், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் 4ஆம் வேற்றுமை இந்திராய ஆத்மனே அப்படின்னு சதுர்த்தி இருக்கும். ஏன்னா எம் பிரதி கோபகா அதுக்கு வந்து சதுர்த்தி விபக்தி உண்டு. குருத துருக ஈர்ஷ்யான்னுட்டு ஒரு சூத்திரத்தினால உங்களுக்கு வந்து கோபம் யாரை குறித்து இருக்கோ அதை வந்து நம்ம சதுர்த்தி விபக்தியில் போட்டுருவோம். ஸோ ஆத்மனை தன்னுடைய ரூபமாக இருக்கக்கூடிய இந்திரனிடத்தில் ஒரு கோபத்தை மேற்கொள்வதுங்கிறது நான் அருகசி உனக்கு சரி கிடையாது. ஏன்னா உபாவபி அதுக்கிறப்ப ஏன் சரியில்லை, ஏன் ஆத்மனே ரூபம் அப்படின்னா ரெண்டு பேருமே போத் பிருத்து அண்ட் இந்திரன் உபாவபிஹி பத்ரந்தே உத்தமஸ்லோக விக்கிரகோ உபாவபி உத்தமஸ்லோக விக்கிரகோ. ரெண்டு பேருமே நீங்கள் வந்து உத்தம ஸ்லோகங்கிறது இங்கே பகவானை சொல்கிறது, விஷ்ணுவை சொல்கிறது. போற்றத்தக்க ஒரு ஸ்லோக்கியத்தை இது ஸ்லோகான கீர்த்தின்னு அர்த்தம். உத்தம ஸ்லோகான யாருடைய கீர்த்தியானது மிகவும் உத்தமமாக இருக்கிறதோ அப்பேற்பட்ட போற்றத்தக்க ஒரு வடிவை கொண்டவர், ஒரு உருவத்தை கொண்டவர், போற்றத்தக்க ஒரு கீர்த்தியை புகழை கொண்டவர் அவர். அப்படி உத்தமமான ஒரு புகழை கொண்டவர் பகவான். அந்த பகவானுடைய விக்கிரகம் அம்சங்கள் நீங்கள் இருவருமே உபாவபி. அதனால தே பத்ரம் பவது உனக்கு நன்மை உண்டாகட்டும். இது தனியா 99 ஆனத்தினால ஒரு குறைவுன்னு நினச்சிக்க வேண்டாம். நீ ஒன்றை குறிச்சே நீ வந்து இங்கே கோவப்பட்டேன்னா யூ ஆர் ஒன்லி ஹிட்டிங் யோர் ஆன் ஹேண்டுங்கிற மாதிரி, கட்டிங் ஆஃப் யோர் ஆன் ஹேண்டுங்கிற மாதிரி ஆகும். பிகாஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோக்ஷ தர்ம வித்துன்னு முன்னாடி அவருக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்ததுனால யூ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே ஒன்றுதாங்கிற ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால பிருத்துவை குறித்து சொல்கிறார். நீங்கள் ரெண்டு பேருமே பகவானுடைய உருவங்கள் தான், அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இல்லை அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்திரனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது அந்த அந்த டியூட்டி அவருக்கு இருக்குது. அந்த டியூட்டியை பண்ண விடணும். நடுவில் இதெல்லாம் ஒரு லீலா, அவ்வளோதான். பகவானுடைய லீலைன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கோபமோ என்னது இது இந்திரன் இப்படி இருக்கான் பகவான் அவனை கொல்ல வேண்டித்தானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமோ கோபமோ இதெல்லாம் நமக்கு டக்குன்னு போயிடும். இல்லைன்னா நமக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன நினைப்போம், அது என்ன எப்போ பார்த்தாலும் இந்திரன் வந்து தப்பையே பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டே இருக்கா. எத்தனை நாள், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அவனுக்கு அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அனுபவிக்க போகிறான், இல்லாமல் இல்லை. ஆனால் சில சமயம் அந்தந்த தர்மத்தை அவனுடைய தர்மம் அவனுடைய பொசிஷனை அவன் காப்பாற்றுறது கரெக்ட் இல்லையா. ஹீ ஹேஸ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் பொசிஷன் நோ மேட்டர் வாட், பை ஹுக் ஆர் குருக்குங்கிறோம். அதுதான் அங்கே இந்திரனுக்கே அந்த அந்த சேரை ஆட்டங்காண்டுற மாதிரி இருக்கும் இல்லையோ. அந்த 100வது யாகம் பண்ணுறச்சே எவனாவது வந்து உட்காந்துட போகிறானோன்னு ஒரு பயம் வருது இந்திரனுக்கு கூட. அப்போ என்ன தெரியறது, அந்த இந்திர பதவி கூட ஒரு நிரந்தரம் இல்லை.
ஒரு ஆத்மாராமனாக இருக்கக்கூடிய ஒரு யோகியினுடைய பதவி தானே அப்போ வசத்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதுதான் படிப்பினை இல்லையா? கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுட்டோம்னா நமக்கு இதிலெல்லாம் கோபம் வரப்போகிறதில்ல. நைவாத்மனே மகேந்திராய ரோஷம் ஆஹர்த்தும் அர்ஹசி உபாவபிஹி பத்ரந்தே உத்தம ஸ்லோக விக்கிரகம். அடுத்தது மாஸ்மின் மகாராஜ கிருதாஸ்ம சிந்தாம் நிஷாமய அஸ்மத்வச்சः ஆத்ருத ஆத்மா யத்யாயதோ தெய்வஹதம் நு கர்த்தும் மனஹ அதிருஷ்டம் விஷதே தமஹ அந்தம். ஹே மகாராஜ, அரசனே, அஸ்மின் சிந்தாம் மா கிருதாக. ஃபஸ்ட் சென்டென்ஸ் அஸ்மின், இந்த விஷயத்தில், அல்லது இந்த இவனை குறித்து, இந்திரனை குறிச்சுங்களாம். ஆக்சுவலி சிந்தாங்கிறது கவலை வந்து இந்திரனை குறிச்சு இல்லை. வில்லை எடுத்தார்னா இந்திரனை கொன்னுடுவார். அவருக்கு அத்தனை ஒரு ப்ராவஸ் உண்டு. அதனால சிந்தை வந்து இந்திரனை குறித்து கிடையாது. ஸ்ரீதர சுவாமி போடுறார் பாருங்க கரெக்டாக, யக்ஞ விக்னே சிந்தாமங்கிற. யாகம் பாதியில் ஆரம்பித்து அது வந்து விக்னம் அடைஞ்சிருக்கேங்கிற கவலை தான், வேற எதுலேயும் கவலை இல்லை. இல்லை, இந்த அஸ்மின் யக்ஞ விக்னே சிந்தாம் மாஸ்ம கிருதாக. மாஸ்ம கிருதாகங்கிறச்சு, கிருதாகான்னு நீங்கள் தேடினேள்னா ஃபார்மே கிடைக்காது உங்களுக்கு. இந்த தாத்து மஞ்சரி அதிலெல்லாம் தேடினேள் அகிருத்தாகான்னு தான் தேடணும். அந்த போயிடும். மா யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நமாங் யோகே, அதனால் அந்த ஆங்கிறது ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ மாஸ்ம கிருதாகங்கிறச்சு மா குரு அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடுறது. அந்த மாஸ்மங்கிறதையும் சேர்த்துண்டு கிருதாகங்கிற லுங் லகாரத்தையும் சேர்த்தோம்னா இந்த டோட்டல் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3 வேர்ட்ஸ் மா ஸ்ம அண்ட் லுங் லகாரத்தினுடைய இல்லாமல் நம்ம போடும்பொழுது அதனுடைய அர்த்தமே லோட் லகாரம் மாதிரி ஆயிடுது. அப்படின்னா என்ன, மாஸ்ம கிருதாகனா செய்யாதே அப்படின்னு ஒரு ஆதேசமோ இல்லைன்னா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அப்போ ஹே மகாராஜ சிந்தாம் மா குரு, தேவையில்லாத நீ வந்து கவலைப்படாத, யஜ்ஞத்துக்கு வந்து ஒரு விக்னம் ஏற்பட்டுடுத்தேன்னு நீ நினைக்காத. ஏன்னா அதை பற்றி தான் அவர் நினச்சிட்டு இருக்காராம். ததாபி கிரது சமாப்திமேவ தியாயந்தம் பிரதி ஆக. ஐயோ, இந்த யாகம் முடியணுமே, முடிவடையாது, இது பாதியில் நின்றுடுத்துன்னு அது ஒரு பெரிய விக்னமாச்சே, வேற ஏதாவது பிரச்சனைகள் இந்த உலகத்துக்கு வரப்போகிறதோ அப்படின்னு உலக நன்மையை நினைக்கக்கூடிய பிருத்துவை குறித்து சொல்கிறார் இங்கே பிரம்மா. அதை பற்றி நீ கவலைப்படாது. ஆத்ருத ஆத்மா பூத்வா அஸ்மத்வச்சா நிஷாமய. ஆத்ருத ஆத்மாங்கிறச்சு ஆத்ருத ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்கக்கூடிய மனதை, கவனத்தோட மனசை செலுத்தி, அஸ்மத்வச்சா என்னுடைய வார்த்தையை நிஷாமய கேளு, நான் சொல்கிறத கேளு. என்ன சொல்கிறார், யத் தியாயதா தெய்வஹதம் நு கர்த்தும் மனஹ அதிருஷ்டம் விஷதே தமோ அந்தம். நீ எதை செய்யணும்னு நினச்சின்னு இருக்கியோ கண்டினியூஸ்லி அது தெய்வஹதம். எதுன்னு யஸ்மாத் காரணாத் இங்கே போடுறார். எது யஸ்மாத் காரணாத் தெய்வஹதம் காரியம் கர்த்தும் தியாயதா மனஹா. தெய்வத்தினால போக்கடிக்கப்பட்ட ஒரு காரியத்தை, அதாவது விதியினால் கெடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வந்து திருப்பி திருப்பி நினச்சிண்டே இருந்தோம்னா நம்ம மனசு தான் அனாவசியமாக ஒரு அந்தம் தமகா விஷத்தே, ஒரு இருட்டில் போய் அது வந்து உட்காந்துன்றது. அந்தம் தமகாங்கிறச்சு ஒரு ஒரு நரக்கத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சோகத்தில் போய் அது அப்படியே முழுகிடுறதா. மக்னம் பவதி மனஹாங்கிற. பிகாஸ் முடியாததை நீ வந்து யோசிச்சுட்டு இருக்கியே. இதில் ராமாயணத்தில் வராது, சீதாபி எதி சீதாபி துக்கார்த்தா காலோகி துரதிக்கிரமஹாம்பர். சீதை கூட உனக்கு வந்து ஒரு, அதாவது மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா, குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா மான்யா. எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறார் வால்மீகி அந்த இடத்துல, சுந்தரகாண்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா எதி சீதாபி துக்கார்த்தா காலோகி துரதிக்கிரமா. சீதைக்கு இந்த நிலைமைன்னா நம்மளாம் ஏமாத்திரம். அந்த தெய்வஹதம், தெய்வத்தினால போக்கடிக்கப்பட்டதையே நம்ம திருப்பி 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 நினச்சிட்டு இருந்தோம்னா, ராமனே போய் மரத்தையும் செடியும் கொடியும் கேட்கல, எங்கே என் சீத்தையை பாத்தியான்னுட்டு அது என்னமோ பதில் சொல்கிற மாதிரி. அதான் அந்தம் தமஹா விஷத்தை அதிருஷ்டம் மனஹா. ரொம்ப ஒரு ஒரு சந்தக்தம் அதிருஷ்டம் சத்து, ரொம்ப கோபத்தோடு இருக்கக்கூடிய இந்த மனதானது
அந்தம் தமஹா, நல்ல இருட்டான ஒரு தமசுக்குள்ள அது போய் அப்படியே ஆழ்ந்துடுறது. விஷத்தே, விஷத்தேன்னு நுழைகிறது, விஷதி இத்தியர்த்தா. அந்தம் தமஹங்கிறதுக்கு மோகத்தை சொல்கிறார். ஏன்னா நமக்கு அந்த மொமெண்ட்டில் we lose that capacity to analyze and think. இந்த கோபத்திலேயே இருப்போம். இப்போ தான் இந்த ராகவ யாதவியத்துலேயும் இந்திரன் வந்து எப்பேற்பட்டவன், அவன் அப்படியே சோகத்தில் முழுகிறான்னு வருது. அந்த சோகத்துக்கு ஒரு பதம் போடுறார், தீரச ஆமய தீரசாமய ஷோகே அப்படிங்கிறார். தீன புத்தி, புத்திக்கு வியாதியாக இருக்கக்கூடிய சோகம்ங்கிறார். ரசங்கிறது ஆனந்தம்னு சொல்கிறார். ஆனந்தத்துக்கு வியாதிபூதமாக இருக்கக்கூடியது. இட் இஸ் லைக் அ டிசீஸ் ஃபார் போத் திங்கிங் கெப்பாசிட்டி அண்ட் பிளிஸ். அதுதான் சோகம்ங்கிறது. ஸோ இந்த தெய்வஹதம், தெய்வத்தினால நம்ம வந்து கெடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை தியாயத்தா நினைக்கின்றவனுடைய மனஹா, அதிருஷ்டம் மனஹா, ரொம்ப கோபத்தோடு இருக்கும் ஒரு மனதானது, தமஹ அந்தம் தமஹா விஷத்தே, ஒரு மோகத்திற்குள் நுழைகிறது. நது சாந்திம் லபதேங்கிற, இட் வில் நெவர் சீ பீஸ். மாஸ்மின் மகாராஜ கிருதாஸ்ம சிந்தாம் நிஷாமயாஸ்மத்வச்ச ஆத்ருதாத்மா யத் தியாயதோ தெய்வஹதன்னு கர்த்தும் மனோ அதிருஷ்டம். ஸோ கர்த்தும்ங்கிறத வந்து காரியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே காரியம். தெய்வஹதம் கர்த்தும் மனஹா தியாயதி சேத். அதாவது சரியா சொல்லன்னு நினைக்கிறேன். எது எந்த காரணத்தினால தெய்வஹதம், தெய்வத்தினால் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தும் செய்வதற்கு தியாயத்தா சிந்தனை செய்து கொண்டே இருப்பவன் அவனுடைய அதிருஷ்டம் மனஹா அப்படி அன்வயம் பண்ணும். ஸோ யத்யாயதோ தெய்வஹதன்னு கர்த்தும் மனோதிருஷ்டம் விஷதே தமோந்தம். கிரதுர் விரமதாமேஷா தேவேஷு துரவக்ரஹா தர்ம வியதிகரோ யத்ர பாகண்டைஹி இந்திரநிர்மிதைஹி. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த யாகம் இதோட நிற்கட்டும், தேவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ரகமும் நிற்கட்டும்ங்கிறார். துரவக்ரஹா தேவேஷு துரவக்ரஹா கிரதுஹு ஏஷா விரமதாம். இந்த யாகமானது அதையேவ தவக்கிரதுஹு விரமது நனு இந்திரஹா கிம்ன நிவாரியத்தே. அதுவும் கேட்டுக்கிறேன். ஓ யாகத்தை நீ நிறுத்துன்னு என்ன சொல்கிறியே, இந்திரனை நிறுத்த சொல்ல வேண்டியதானே, அவனை நிறுத்த சொல்லுங்கிறாரோ இல்லையோ. அதுக்கு ஏன் அவனை நிறுத்த சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா அவனிடத்தில் வந்து இது ஒரு இந்த கிரத்து இந்த யாகத்தை முடிக்கிறதுனால இட் இஸ் அ டேஞ்சர் டு ஹிஸ் பொசிஷன் இல்லையா. ஸோ இது வந்து தேவேஷு துரவக்ரஹா, தேவர்களிடத்தில் துரவக்ரஹாங்கிறச்சே ஒரு விரோத பாவமாக இருக்குது. துராக்ரஹாங்கிறார். ஸோ இது இந்த யாகத்தை செய்து முடிப்பதுங்கிறது தேவர்கள் விஷயத்தில் ஒரு விரோத பாவம் ஆகையினால ஏஷா கிரதுஹு. இந்த துரவக்ரஹாங்கிறது இந்த கிரது யாகத்துக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. தேவேஷு தேவர்களிடத்தில் துரவக்ரஹா விரோத ரூபமாக இருக்கக்கூடிய ஏஷா இந்த கிரதுஹு யாகமானது விரமதாம் நிறுத்தப்படட்டும். லெட் இட் பி ஸ்டாப்ட். ஏன் எத்திரங்கிறச்ச எந்த யாக விஷயத்தினால, எந்த ஒரு யாகத்தை காரணமாக காட்டி இந்திரன் என்ன பண்ணுறான், இந்திர நிர்மிதைஹி பாகண்டைஹி தர்ம வியதிகரஹா பவதி. இந்திர நிர்மிதைஹி இந்திரனால் செய்யப்பட்ட, நிர்மாணம் செய்யப்பட்ட, அப்பப்போ அவன் மாயாவித்தனமாக வேறு வேறு ரூபங்களை எடுத்துக்கிறாமோ இல்லையோ. பாகண்டைஹி, பாகண்டைஹிங்கிறச்சு வெளிவேஷம். அந்த வேத விருத்தமாக இருக்கக்கூடிய வெளிவேஷங்களை அவன் இந்திரனால் செய்யப்பட்ட அந்த வெளிவேஷங்களினால தர்ம வியதிகரஹா தர்மத்துக்கு ஒரு கெடுதல்ங்கிறது ஆகிறது, விளைகிறது. எத்திரங்கிறச்சு எத்திர கிரதோ ஏபிஹி இந்திர உபசிருஷ்டைஹி பாகண்டைஹி ஹாரிபிஹி ஜனம் ஹ்ரியமானம் விசக்ஷ்வ ஏனம் யஹாத்தே யஜ்ஞ துருக்கு அஸ்வமுட். இந்த இந்திரனால் நிர்மாணம் செய்யப்பட்ட அத்தனை ரூபங்களுமே இப்போ என்ன ஆயிடுத்துன்னா அதை தூக்கிட்டு இந்த ஜனங்கள் செயல்படுறத பாரு. ஸோ இட்ஸ் மீன்ஸ் இஸ் ஷோயிங் இந்த உடனே கையோட அந்த இந்திரனுடைய எஃபெக்ட்னால எல்லா ஜனங்களும் அதை எடுத்துட்டு ஓ இப்படி கூட இருக்கலாமோ இப்படி கூட இருக்கலாமோன்னுட்டு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுறது ஜனங்கள். ஏன்னா அது மனதை கவரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. வெளிப்பேச்சு நன்னா இருக்குது. நமக்கு இந்த இன்சிடெண்ட் சின்னதாக இருக்கலாம், இது பாகவதத்தில் வர்ணிச்சிருக்கிறது இன்சிடெண்ட் சின்னதாக இருக்கலாம், ஆனால்
எவ்வளவு ரூபத்துக்கு கன்வின்சிங்காக அவன் பேசியிருப்பாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அதை மனசில் வச்சுட்டு இங்கே பிரம்மா பேசுகிறார். ஸோ இந்திர உபசிருஷ்டைகி, இந்திரனால் நிர்மாணம் செய்யப்பட்ட அவனை அது பாருங்க, இந்திர துராகிரக கிருத்தம் அனர்த்தம் பஷ்யங்கிற அந்த பேட் ரிசல்ட் ஆஃப் இந்திராஸ் ஆக்ஷன்ஸ். இந்திரனை குறித்து இந்திரனோட பதவிக்கு ஒல வைக்கிற மாதிரி தானே இது 100வது அஸ்வமேத யாகம். அப்போது இந்திரனை குறித்து விரோதமாக ஆயிடுறதா இல்லையா? அவருக்கு மனசில் விரோதம் கிடையாது பிருது மகாராஜாவுக்கு, ஆனால் செயல் அதுக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவனுடைய பொசிஷனுக்கு. சரியா? அப்போது அந்த இந்திரனுக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய செயல், அதனுடைய பின்விளைவு என்ன அப்படிங்கிறத பஷ்யா பாரு. ஏபிஹி இந்திரேன உபசிருஷ்டைகி அதிஷ்டிதைகி, உபசிருஷ்டைகிங்கிறச்சு அவன் சிருஷ்டி செய்து அவன் மேற்கொண்ட ஹாரிபிகி, ஹாரிபிகின்னு ரொம்ப சித்த ஆகர்ஷகைகி மனதை கவரக்கூடியவைகளான பாகண்டைகி அந்த வேஷங்கள் வெளிவேஷங்களை கொண்டு அவைகளால் ஹ்ரியமானம், ஹ்ரியமானம் இழுக்கப்படுகின்ற ஏனம் இந்த ஜனங்களை பாரு. அந்த இந்திரனால் சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறது இந்திரனுக்கு அட்ஜெக்டிவ் பாருங்கோ. யஹ எந்த இந்திரனானவன் யக்ஞத்ருக்கு அஸ்வமுட், யக்ஞத்துக்கு துரோகம் செய்பவனாக இருக்கிறானோ. மேலும் அஸ்வமுட்டுங்கிறச்சு அஸ்வம் முஷ்ணாதி இது அஸ்வமுட். ஸோ அஸ்வம் குதிரையை முஷ்ணாதி திருடுகிறான். இது யக்ஞாய துருஹ்யதி, யாகத்தை குறித்து துரோகபாவம் கொண்டவன். அதனால் இந்த 2 அட்ஜெக்டிவ் இந்திரனுக்கு. யக்ஞ துருக் அப்படின்னா யக்ஞத்தை குறித்து துரோகபாவம் வச்சுருக்கிறவன். மேலும் குதிரையை திருடினவன், இப்படிப்பட்டவன் அவனால் செய்யப்பட்ட. ஸோ அன்வயம் எப்படி? யஹா யக்ஞ துருக்கு அஸ்வமுட்டு தேன இந்திரேன உபசிருஷ்டைஹி ஹாரிபிஹி பாகண்டைஹி ஹ்ரியமானம் தே ஜனம் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ தே ஜனம்னு உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய இந்த ஏனம் ஜனம் இருக்கு அது இல்லைன்னா தே யக்ஞ துருட்டுங்கிறதையும் எடுத்துக்கலாம். உன்னோட யாகத்தை குறித்து அவனுக்கு துரோகம் இருக்குது, அல்லது தே ஜனம்னு நீ காப்பாற்றணும்னு நினச்சிட்டு பிரஜைகளை நீ காப்பாற்றுறது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுட்டுருக்கே. அப்போ பாரு, உன்னுடைய ஜனங்கள் அதர்ம வழியில் போகிறா பாரு, அவன் நீ நிறுத்தணுமா இல்லையா? அது லாஜிக்கலாக கேட்குறேன். ஸோ ஏபிஹி இந்திரோபசிருஷ்டைஹி பாகண்டைர் ஹாரிபிஹி ஜனம் ஹ்ரியமானம் இழுக்கப்படுகின்றவனை விசக்ஷ்வன பாருன்னு அர்த்தம். விசஷ்டேனா அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா, நன்கு கவனித்து பார். ஸோ விசக்ஷ்வ ஏனம் யஹா தே யக்ஞத்ருக் அஸ்வமுட். பவான் பரித்ராதும் இஹ அவதீர்ணः தர்மம் ஜனானாம் சமயானுரூபம் வேனாபசாராத் அவலுப்தமத்ய தத்தேஹதோ விஷ்ணு கலாசி வைன்ய. பவான் இஹ ஜனானாம் தர்மம் சமயானுரூபம் தர்மம் பரித்ராதும் இஹ அவதீர்ணः வேன அபசாராத் அவலுப்தம் தர்மம் பரித்ராதும் அவதீர்ணः தத்தேஹதः ஏவ அவதீர்ணः. ஸோ ஹே வைன்ய, வேணனுடைய பிள்ளையே, இப்போ நான் அதாவது இந்திரனால் சிருஷ்டிக்கப்பட்ட ததா மம கிம்னு கேட்குறாரா இது சேத் தத்ராக. இப்போ இந்திரனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வெளிவேஷம் இருக்குது, ஜனங்கள் இழுத்து கொள்ளப்படுகிறார்கள். இப்போ எனக்கு என்ன இப்போ வந்தது, நீ உன்னுடைய அவதார ஒரு தர்மத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையோ, அந்த அவதார பிரயோஜனத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதுக்கு சொல்கிறாருங்க. பவான் ஹே வைன்ய, வேணனுடைய பிள்ளையே, அட்ஜெக்டிவே அங்கே அப்படி தான், வேணனுடைய பிள்ளையே, தத்தேகதா விஷ்ணு கலா அசி, அந்த வேணனுடைய தேகத்திலிருந்து விஷ்ணுவனுடைய கலையாக துவம் அவதீர்ணக அசி, நீ இங்கே அவதாரம் செய்தவனாக இருக்கிறாய். எதற்கு அப்படின்னா பரித்ராதும், காப்பாற்றுவதற்கு. யாரை காப்பாற்றுறதுக்காக? ஜனங்கள் இல்லை, ஜனங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை நீ காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கு. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய தது ஆத்மானம் சிருஜாமியஹம்னர். அந்தந்த அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனமே தர்மத்தை காப்பாற்றுறதுக்கும் அதர்மத்தை போக்குறதுக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் தட் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் தர்மா.
அவன் மேலே மேலே சிருஷ்டி பண்ண பண்ண இன்னும் அதர்மத்தினுடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. அதனால் நீ வந்து இப்போ தர்மத்தை ரட்சிப்பது உன்னுடைய டியூட்டி. ஹே வைன்ய தத்தேகத்தா, அந்த வேணனுடைய தேகத்திலிருந்து விஷ்ணு கலா அவதீர்ணா அசி, விஷ்ணு கலையாக அவதீர்ணா துவம், அவதீர்ணா பவான், அவதாரம் எடுத்தவனான நீ, ஜனானாம் ஜனங்களினுடைய வேன அபச்சாராத்து அவலுப்தம், வேணனுடைய தவறான காரியங்களினால், வேனஸ்ய அந்நியாயாத்து, வேணன் வந்து நியாய மார்க்கம் இல்லாமல் அதர்ம மார்க்கத்தில் இருந்ததுனால அவலுப்தம் அப்படியே மறைந்து போயிருக்கக்கூடிய தர்மத்தை சமயானுரூபம், என்ன சாங்கிய யோகாதி நானாவித நானா சித்தாந்த அனுரூபம், சாங்கியம் வேதாந்தம் யோகம் முதலிய பலவிதமான சித்தாந்தங்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய தர்மம்ங்கிறது, தர்மசாஸ்திரம் இஸ் அ ஆன்சிலரி சப்ஜெக்ட் விச் சப்போர்ட்ஸ், அது வந்து செகண்டரி, அங்கே அது வந்து மெயின் ஃபிலாசபியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. தர்ம மார்க்கமாக தான் நம்ம வேதாந்தத்தில் விசாரத்திலேயே போக முடியும். அந்த தர்மமே அத்து போயிடுத்துன்னா வேதாந்த விசாரத்தில் பிரயோஜனமே கிடையாது. அதனால தர்மம் பிகம்ஸ் அன் ஆன்சிலரி சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் ஃபார் எவ்ரி திங். அது இங்கே சொல்கிறார் சித்தாந்த சமய அனுரூபம் தர்மம். அந்தந்த ஃபிலாசபிக்கு தர்சனங்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய தர்மத்தை வேண அபச்சாராத்து அவலுப்தம், வேணனுடைய தவறான காரியங்கள்னால போக்கடிக்கப்பட்ட அந்த தர்மத்தை பரித்ராத்தும் ரட்சிப்பதற்காக அவதீர்ணா அசி, நீ வந்து விஷ்ணு கலையாக அந்த வேணனுடைய தேகத்திலிருந்தே நீ அவதாரமா பண்ணிருக்கியே அப்படின்னு ரிமைண்ட் பண்றாருங்க. பவான் பரித்ராத்தும் இஹாவதீர்ணா தர்மம் ஜனானாம் சமயானுரூபம் வேணாபச்சாராத் அவலுப்தம் அத்ய தத்தேகதா விஷ்ணுகலாசி வைன்ய சத்வம் விமிருஷ்யாஸ்ய பவம் பிரஜாபதே சங்கல்பனம் விஸ்வசிருஜாம் பிபிப்ருஹி ஐந்திரீஞ்ச மாயாம் உபதர்ம மாதரம் பிரச்சண்ட பாகண்ட பதம் பிரபோ ஜஹி. இதை கொன்னோடணும். யூ ஷுட் லெட் கோ ஆஃப் திஸ். இந்த சகாத்வம் அப்பேற்பட்ட நீ, அதாவது விஷ்ணு கலையாக இருக்கக்கூடிய நீ, ஹே பிரஜாபதே, பிரஜைகளுக்கெல்லாம் பத்தியாக இருக்க, பிரஜாபதிங்கிறதுக்கு அந்தந்த கான்டெக்ஸ்டில் மீனிங் மாறும். விஷ்ணுவுக்கு பிரஜாபதி, பிரஜைகளினுடைய பதி, காப்பாற்றுபவர், ஸ்திதிகர்த்தாவாக இருக்கார். பிரம்மா பிரஜாபதி, பிரஜைகளை வந்து சிருஷ்டி பண்ணுறவருங்கிறதுனால பிரம்மா பிரஜாபதி. இவருக்கும் பிரஜாபதி, ருத்ரத்தில் வருதே சிவனுக்கும் பிரஜாபதி, பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக, பசுனாம் பதி சஹா பசுபதி பிரஜாபதி. அதே மரீச்சியாதி முனிவர்களுக்கும் பிரஜாபதி, ஏன்னா அவர் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணார், உலகத்தினுடைய சிருஷ்டியை விருத்தி பண்ணவருங்கிறதுனால அந்த அவர்களுக்கும் பிரஜாபதி. இங்கே பிருத்துவுக்கும் பிரஜாபதி. ஏன் பிரஜைகளை ரட்சிச்சார், பூமாதேவியை அடக்கி பூமாதேவியை வழிக்கு கொண்டு வந்து ஒரு பிரஜைகளை ரட்சித்து பூமியை சரிப்படுத்தினார் இல்லையா. அதனால் பிருத்துவையும் பிரஜாபதின்னு அட்ரஸ் பண்ணுறேன். ஹே பிரஜாபதே சத்வம் அஸ்ய விஸ்வசிருஜாம் சங்கல்பனம் பவம் விமிருஷ்ய பிபிப்ருஹி, விஸ்வசிருஜாம் சங்கல்பனம் பிபிப்ருஹி. ஸோ இது அஸ்ய பவம் விமிருஷ்ய, இது எல்லாத்தையும் அஸ்ய பவம்ங்கிறச்சு அஸ்ய விஸ்வஸ்ய, இந்த உலகத்தினுடைய பவம் உத்பவம் விமிருஷ்ய, விமிருஷ்ய அதை நன்னா விசாரிய, இது வந்து சாரி யைஹி உத்பாதிதா அசி தேஷாம் விஸ்வசிருஜாம் சங்கல்பம் பிபிப்ருஹி. பிபிப்ருஹின்னு பூரையன்னு அர்த்தம். அவளுடைய சங்கல்பத்தை நீ வந்து பூர்ணம் பண்ணுறதுங்கிறது உன்னுடைய டியூட்டி, தர்மம். இந்த உலகத்தினுடைய உற்பத்தி அஸ்ய பவம், இந்த உலகத்தினுடைய உற்பத்தி எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணேன்னா, விஸ்வசிருஜாம் பிரஜாபதிகள், மற்ற பிரஜாபதிகளினுடைய சங்கல்பம் என்னவோ அந்த சங்கல்பம் வந்து பிரஜைகளெல்லாம் சிருஷ்டியாகி அவர்கள்லாம் தர்ம மார்க்கத்தில் போகணுங்கிறது தானே அவளுடைய ஒரு சங்கல்பம். அங்கே அந்த சங்கல்பனம் அதை நீ நிறைவேற்றணும். ஸோ பிரஜாபதே அரசனே சகாத்வம் அப்பேற்பட்ட நீ, அதாவது விஷ்ணு கலையாக தர்மத்தை காப்பாற்றணும்னு அவதாரம் எடுத்த விஷ்ணுவனுடைய அம்சமான நீ,
அஸ்ய இந்த உலகத்தினுடைய பவம் உற்பத்தியை விமர்சிய நன்னா ஆலோசித்து விஸ்வசிருஜாம் இந்த பிரஜாபதிகள் மரீச்சியாதி பிரஜாபதிகள் அவர்களுடைய சங்கல்பத்தை அதாவது அவளுடைய ஒரு கல்பனை என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது கொள்கை அந்த கொள்கையை நீ வந்து காப்பாற்றணும் ஆர் பூர்த்தி பண்ணணும். ஐந்திரீம் ச மாயாம் உபதர்ம மாத்தரம் இந்த உபதர்ம மாத்தரம்ங்கிறச்சு உபதர்ம ஜனனிங்கிறார். உபதர்ம ஜனனிங்கிறது வந்து பாகண்ட மார்க்கா சாயேவ ஐந்திரி இந்த வெளிவேஷம்ங்கிற இந்த பாகண்ட மார்க்கம் இருக்கே அந்த பயங்கரமான வெளிவேஷம்ங்கிற மார்க்கத்தினுடைய ஐந்திரீம் மாயாம். ஸோ பிரச்சண்ட பாகண்ட பதம் ஐந்திரீம் மாயாம் உபதர்ம மாதரம் ஹே பிரபோ ஜஹி நீ அதை ஜஹி கொன்னுடுன்னு ஒரு அர்த்தம். ஜஹின்னா அதை வந்து போக்கடிச்சுடு. ensure that it is completely removed from the face of the earth. So ஐந்திரீம் மாயாம்னா இந்திரனை சேர்ந்த இந்த மாயா உபதர்ம மாத்திரம். உபதர்மனாலே இதெல்லாம் தர்மம் இல்லை, ஆனால் தர்மம் போல வேஷத்தை போடுகின்றது. அந்த உபதர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறதே இந்த இந்திரனுடைய மாயாதான். அந்த மாயையை பிரச்சண்ட பாகண்ட பதம் பயங்கரமான இந்த பாகண்டர்களுடைய பாஷண்டிகளுடைய பதவி மார்க்கம் இருக்கே அந்த மார்க்கத்தை ஜஹி நீ போக்கடிச்சு. சத்வம் விமர்சியாஸ்ய பவம் பிரஜாபதே சங்கல்பனம் விஸ்வசிருஜாம் பிபிப்ரிஹி ஐந்திரீஞ்ச மாயாம் ஐந்திரீஞ்ச மாயாம். ஆனால் இந்திரனுடைய இது வந்து மாயாஜாலம் தான். அது அந்த இந்திரனுடைய மாயையினுடைய இட் பிகேம் த சோர்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ். இந்த தர்மத்துக்கு விருதமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இல்லைன்னா தர்மத்துக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி தானே அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கார் பிருத்து மகாராஜா. அதை கெடுக்கிறதுக்குன்னு வரணும் இல்லையோ, அப்போ இதுவே வேதத்துக்கு விருதமாக ஆயிடுறதோ இல்லையோ இந்திரனுடைய மாயா. ஆகையினால அது வந்து உபதர்ம மாத்திரம்னு சொல்லி அது அந்த வேத விருத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு அம்மாவாக சொல்கிறோம். ஐந்திரீஞ்ச மாயாம் உபதர்ம மாத்திரம் பிரச்சண்ட பாகண்ட பதம் பிரபோ ஜஹி. சரியா இருக்கட்டும். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.